Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மல்டிபிள் ஷீட்ல இருந்து எப்படி VLOOKUP எடுக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய VLOOKUP ஃபார்முலா ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஸோ இதை நான் VLOOKUP எடுக்கணும் அப்படின்னா எனக்கு 3 ஷீட்ல இந்த டேட்டா இருக்கு. ஆர் 3 ஒர்க் புக்ல கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி VLOOKUP எடுக்கலாம்? யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு VLOOKUP நம்ம எடுப்போம். லாக் பண்ணிக்கிறேன். 2, ஃபால்ஸ். ஸோ எதுக்கெல்லாம் டேட்டா இருக்கோ அதுக்கெல்லாம் டேட்டா வரும். மற்றதுக்கு நாட் அப்ளிகபிள்னு வரும். எகைன் நான் என்ன பண்ணுவேன், அடுத்த ஷீட்டுக்கு போய் திருப்பி எகைன் நான் VLOOKUP எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றதுக்கு பதிலா அட் எ டைம் நம்ம VLOOKUP எடுத்து எல்லா டேட்டாலையும் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸை நம்ம ஒரே ஷீட்ல கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப பாருங்க, இப்ப நான் ஒவ்வொரு டைமா நான் VLOOKUP எடுத்தேன். இதுக்கு பதிலா நம்ம இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலா இஃப் எரர் ஃபார்முலாங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இஃப் எரர் VLOOKUP, நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேட்டாவுக்கு லாக் பண்ணி போட்டுக்கிறேன். பிராக்கெட் க்ளோஸ். எகெயின் திருப்பி இந்த எரர் வருது அப்படின்னா, இப்ப நம்ம 3 ஷீட்ல இருந்து எடுக்கிறனால 2 டைம்ஸ் இஃப் எரர் யூஸ் பண்ணிக்கிறோம். இஃப் எரர் எகெயின் VLOOKUP, ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும், கமா டேபிள செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா 2, ஃபால்ஸ், பிராக்கெட் க்ளோஸ், கமா திருப்பி இஃப் எரர். ஏன்னா நான் 3 ஷீட்ல இருந்து எடுக்கிறனால நான் 3 டைம்ஸ் இங்க இஃப் எரர் ஃபார்முலாவை பயன்படுத்திக்கிறேன். ஸோ VLOOKUP, செலக்ட் பண்ணிக்கிறேன், தேர்ட் ஷீட் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா 2, பிராக்கெட் க்ளோஸ், கமா. இப்ப இந்த வேல்யூ இஃப் எரர் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்றேன், எனக்கு எந்த டேட்டாவுமே இல்லைன்னா பிளாங்கா கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே டேட்டா வரும். ஸோ இஃப் எரர் இப்ப நம்ம எத்தனை ஷீட் நம்ம யூஸ் பண்ண போறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இஃப் எரர் ஃபார்முலாவை அடிஷன் பண்ணிக்கிட்டே போகணும். இஃப் எரர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியாதவங்க நம்ம ஆல்ரெடி இஃப் எரர் ஃபார்முலா எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது நம்மளுடைய வீடியோலயே வரும். ஸோ அதை நீங்க லிங்க் எடுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ இப்படிதான் நம்ம மல்டிபிள் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை ஒரே டைம்ல நம்ம VLOOKUP எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லா டேட்டாவும் இங்க வந்துடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.